எம்ஜிஆரும் திருப்பத்தூரும். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் மக்களால் பொன்மனச் செம்மல் என அழைக்கப்படும் எம்ஜிஆருக்கும் திருப்பத்தூருக்கும் உள்ள தொடர்பு, எத்தனை முறை திருப்பத்தூருக்கு வந்துள்ளார் போன்ற பல அரிய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் கொடுத்துள்ளோம். முதலாக எம்ஜிஆர் திருப்பத்தூருக்கு வந்தது 1957 திருப்பத்தூர் அருகே உள்ள சிறுகூடல் பட்டியைச் சேர்ந்த கவியரசு கண்ணதாசன் அப்போது நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக சார்பாக 1957 திருக்கோஷ்டியூர் தொகுதியில் போட்டியிட்டார். நடிகராகவும் திமுக அனுதாபியாகவும் இருந்த எம்ஜிஆர் கண்ணதாசனுக்கு வாக்கு சேகரிக்க திருப்பத்தூருக்கு வருகை தந்து பிரச்சாரம் செய்தார். பின்னர் 1962 தமிழக சட்டமன்றத்திற்கு பொதுத் தேர்தல் நடந்தது. அப்போது திமுக பொதுக்குழு உறுப்பினராக இருந்த எம்ஜிஆர் திருப்பத்தூரில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் மாதவனுக்காக வாக்கு சேகரிக்க இரண்டாம் முறையாக திருப்பத்தூர் வந்தார். 1964 ராமேஸ்வரம் புயல் பாதிப்பு நிவாரண நிதி திரட்ட திருப்பத்தூர் மக்களுக்கெல்லாம் மிகவும் பரீட்சிக்கப்பட்ட தங்கமணி திரையரங்கத்தில் நாடகம் நடந்தது. நிவாரண நிதிக்காக எம்ஜிஆர் திருப்பத்தூர் வந்து அந்த நாடகத்தில் நடித்துக் கொடுத்தார். 1967 எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எம்ஜிஆரால் அப்போது நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய இயலவில்லை. பின்னர் 1971 சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒன்றாக தேர்தல் நடந்தது. அத்தேர்தலில் திருப்பத்தூரில் திமுக சார்பில் போட்டியிட்ட மாதவனுக்கும் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்ட தா. கிருஷ்ணனுக்காக வேண்டி வாக்கு சேகரிக்க திருப்பத்தூரில் தங்கியிருந்து பிரச்சாரம் செய்தார். அப்போது திருப்பத்தூரில் தங்கியிருந்தது திருப்பத்தூரின் அடையாளங்களில் ஒன்றான மஞ்சுளா திரையரங்க உரிமையாளர் ரங்கநாதன் வீட்டில். எம்ஜிஆர் திருப்பத்தூரில் தங்கியிருந்ததை அறிந்த கல்லூரி மாணவர்கள் ரங்கநாதன் வீட்டிற்கு சென்று எம்ஜிஆரை சந்தித்து உரையாடியுள்ளனர். எம்ஜிஆரும் மாணவர்களுடன் சகஜமாக பேசியுள்ளார். ரங்கநாதன் தான் புதிதாக கட்டிய மஞ்சுளா திரையரங்க திறப்பு விழாவிற்கு எம்ஜிஆரை அழைத்திருந்தார். எம்ஜிஆரும் மறுக்காமல் 1972 ஆகஸ்ட் 4 மீண்டும் திருப்பத்தூருக்கு வருகை தந்து திரையரங்கை திறந்து வைத்தார். பின்னர் அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் எமர்ஜென்சி காலகட்டமான 1976 வாக்கில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த 20 அம்ச திட்டத்தை ஆதரித்து தமிழகம் முழுவதும் சென்ற அவர் திருப்பத்தூருக்கும் வந்தார். அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ததுடன் முஸ்லிம் நடுத்தெருவில் அதிமுக கொடியை ஏற்றினார். 1977 நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திருப்பத்தூரில் தனது கட்சி சார்பில் போட்டியிட்ட கருவேலக்குறிச்சி ராஜா சிதம்பரத்திற்கு வாக்கு சேகரிக்க திருப்பத்தூர் வந்த எம்ஜிஆர் சீத்தளி கீழ்கரையில் பிரச்சாரம் செய்தார். 1980 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியை தனது கூட்டணி கட்சியான வலது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கினார். அதன் சார்பில் போட்டியிட்ட கூத்தக்குடி சண்முகத்திற்கு ஆதரவு திரட்ட திருப்பத்தூர் வந்த எம்ஜிஆர் சீரணி அரங்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். 1981 வாக்கில் மழை இல்லாமல் திருப்பத்தூரில் மிகப்பெரிய பஞ்சம் வாட்டியது. இந்த வறட்சியை பார்வையிடுவதற்காக 1981 ஏப்ரல் மாதத்தில் திருப்பத்தூர் வந்து பெரிய கண்மாயை பார்வையிட்டார். அதே ஆண்டில் திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸை சார்ந்த வால்மீகி மரணமடைந்ததால் இடைத்தேர்தல் நடைபெறும் சூழல் ஏற்பட்டது. அந்த ஆண்டு நவம்பர் 5 திருப்பத்தூர் மஞ்சுளா திரையரங்கத்தில் நடந்த இடைத்தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் கலந்து கொண்டார். நவம்பர் 29 நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ராம அருணகிரிக்கு ஆதரவு தெரிவித்தார். முதல்வர் எம்ஜிஆர் ஆதரவு மட்டும் தெரிவித்துவிட்டு இருந்து விடாமல் திருப்பத்தூர் தொகுதியில் 4 நாட்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்தார். இந்த 4 நாட்கள் பிரச்சாரத்தில் திருப்பத்தூருக்கு 2 முறை வருகை தந்து வாக்கு சேகரித்தார். மேலும் அச்சமயத்தில் தேர்தல் பிரச்சாரம் முடித்துவிட்டு திருப்பத்தூரில் இருந்து சென்ற வலது கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் மாணிக்கத்தின் கார் மானகிரி அருகே விபத்திற்குள்ளானது. காயமடைந்த அவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவரை நலம் விசாரிக்க எம்ஜிஆர் மதுரையில் இருந்து திருப்பத்தூருக்கு வந்து நலம் விசாரித்துவிட்டு சென்றார். அத்தேர்தலில் வெற்றி வாகை சூடிய ராம அருணகிரிக்கு வெற்றி விழா திருப்பத்தூரில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் முதல்வர் எம்ஜிஆர் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது. அன்றைய கால சூழ்நிலைகளால் அவரால் வர இயலவில்லை. அதற்கு பின் அவர் திருப்பத்தூருக்கு வர வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1957 தொடங்கி 1981 வரை திருப்பத்தூருக்கு 13 முறை வந்துள்ளார் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர். நூர் கோல்ட் செட்டிநாடு கடலை எண்ணெய் சுவையானது,
நூர் கோல்ட் செட்டிநாடு தேங்காய் எண்ணெய் சுத்தமானது. நூர் கோல்ட் செட்டிநாடு நல்லெண்ணெய் ஆரோக்கியமானது. உங்கள் இல்லத்தின் அனைத்து விசேஷங்களுக்கும் ஆர்டரின் பேரில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் அனைத்து எண்ணெய் வகைகளும் கிடைக்கும். வியாபார தொடர்புக்கு அணுகவும். நூர் ஆக்ரோ ஃபுட்ஸ், சிங்கம் புணரி. செல் 7639807896. திருப்பத்தூர் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பத்தூர் நியூஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் செய்யுங்கள். For advertisement, please contact 97909 92763.